நேத்து நடந்து முடிஞ்ச இந்த எலெக்ஷன்ல யாரு பிரைம் மினிஸ்டரா வரப்போறா? அதாவது இந்தியாவினுடைய பிரதமராக யார் அமரப்போறா? இது நாள் வரைக்கும் மோடி மோடி மோடின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த ஒரு பேச்சு அப்படியே சத்தம் இல்லாமல், அதாவது காத்து இல்லாம பொசுங்கி போன நெருப்பு அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மோடியினுடைய பெயர் அப்படி சத்தம் இல்லாம போயிருச்சு. இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள்ல யாரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ஆக போறா? ராகுல் காந்தியா, இல்ல ஆப்போனன்ட்ல பிரதமர் மோடியா, நிதிஷ்குமாரா, சந்திரபாபு நாயுடா, நம்ம தமிழ்நாடு சிஎம் மு.க. ஸ்டாலினா, இப்படி திரிணாமுல் காங்கிரசினுடைய முதலமைச்சர் இருக்கக்கூடிய அவங்க மம்தா பானர்ஜி, அப்படி பல கேள்விகளும் குழப்பங்களும் நம்ம மத்தியில எழும்பிக்கிட்டே இருக்குங்க. யார் தான் பிரைம் மினிஸ்டர் ஆக போறா? யார் தான் பிரைம் மினிஸ்டர் ஆக போறா? ஏன் அப்படின்னா அதீத பெரும்பான்மை யாரும் எடுக்கல. அதாவது 543 சீட்டுல 272 எடுத்தா அவங்க ஆட்சி அமைப்பதற்கு முழு அந்த அதிகாரமும் அவங்களுக்கு கிடைக்கப்படுது. ஆனா அப்பேற்பட்ட வாய்ப்பு எந்த கட்சிக்குமே கிடைக்கல. குறிப்பா 400 நாங்க போயிருவோம், 300 நாங்க ஸ்வைப் பண்ணிடுவோம்னு சொன்ன பாரதிய ஜனதா கட்சிக்கும் கிடைக்கல. நாங்க எப்படியாவது வந்துரும்னு சொல்லி ராகுல் காந்தியினுடைய அந்த இந்தியா கூட்டணி கட்சிக்கும் கிடைக்கல. ஆக இவங்க பார்த்தீங்கன்னா 291லையும் இவங்க 234 தொகுதியிலும் ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் பாரதிய ஜனதா தனிப்பெரும்பான்மையாக ஜெயிச்ச கட்சி 240 மட்டும்தான். மிச்சம் இருக்கக்கூடிய 50 சீட்டுகள் வந்து இந்த நிதிஷ்குமாரும் சந்திரபாபு ஆந்திராவில் தெலுங்கானாவில் இப்போதைக்கு முதலமைச்சராக அமரக்கூடிய அந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாத்தையும் பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். யார் முதலமைச்சராக போறா? நம்ம சிஎம் முதலமைச்சராக போகிறாரா? நம்ம சிஎம் பிரைம் மினிஸ்டரா ஆக போகிறாங்களா அப்படின்றத இந்த வீடியோ தெளிவாக பார்ப்போம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் இது போல விஷயங்களை ஒரு சிம்பிளா ஒரு பேசிக்கா என்னால் உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு இவர்களை டிபெண்ட் பண்ணி ஏன் இந்த பாஜக கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு இருக்கிறாங்க? இந்த 2014 எலெக்ஷன்லையும் 2019 நாடாளுமன்ற எலெக்ஷன்லையும் மோடி அவர்கள் ஒரு அதீத பெரும்பான்மையை கொண்டு எவன் தயவும் தேவையில்லை, நான் தான் அப்படின்னு சொல்லி இந்த மோடி கவர்மெண்ட் வந்து அதீத பெரும்பான்மைகளை அவர்கள் ஜெயிச்சதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் அவங்க டிபெண்ட் பண்ணி இருந்ததே இல்லை இந்த 2 எலெக்ஷன்ல 10 வருட காலமாக. ஆனா அப்படியே இந்த ரிசல்ட் அப்படியே மாற்றி போட்டிருக்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பை கொடுத்துருக்கிறது மக்கள் மத்தியில். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த நிதிஷ்குமார், இந்த சந்திரபாபு நாயுடு ஏன் இவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு மாதிரியான ரிசல்ட்டை மக்கள் தீர்மானித்து கொடுத்துருக்குறாங்க. அவங்க பாஜகவினுடைய அந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு அத்தனையும் பொய்யாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த தேர்தல் நேரத்தில் இந்த எக்ஸிட் போல் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு எல்லா சேனலுமே எல்லா பத்திரிகையுமே பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மிக மிக ஆதரவாக இருக்கக்கூடிய மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய பத்திரிகைகள் அத்தனை எக்ஸிட் போல்லையுமே வந்து அந்த கருத்து கணிப்பு 359க்கு மேலே நாங்கள் போயிடுவோம், 400 நாங்கள் ஸ்வைப் பண்ணிடுவோம்னு சொல்லி ஒரு எக்ஸிட் போல்ல ஒரு பொய்யான கருத்து கணிப்பு விட்டுருக்குறாங்க. இந்த பொய்யான கருத்து கணிப்பு என்ன ஆகுது அப்படின்னா, தேர்தலுடைய அந்த 11 மணி நிலவரத்திலேயே அந்த பொய்யான கருத்து கணிப்பு தகர்த்தெறியப்படுகிறது. இந்த நேரத்தில் தான் அந்த எக்ஸிட் போல் வந்து கருத்து கணிப்பு அப்படின்னாலே பொய்யான கருத்து கணிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன் திமுக வந்து இங்க வந்து 36 இல்லை 37 ஜெயிக்கும், பாஜக 2 இடங்களை ஜெயிக்கும்னு சொன்ன இந்த கருத்து கணிப்பு அத்தனையும் அதாவது ஒயிட் வாஷ் பண்ணி தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க. திமுக கவர்மெண்ட் வந்து 40க்கு 40 தொகுதிகளையுமே அசூர வெற்றியை லட்சத்துக்கு மேல லீடிங் வச்சு ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு மாதிரி வெற்றிகளை, ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாதிரி வெற்றிகளை மக்கள் அள்ளி அள்ளி கொடுத்துருக்குறாங்க. இதுல இப்போ யாரை டிபெண்ட் பண்ணி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியாக தற்போது வரைக்கும் ராஜினாமா செய்யாம ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி யாரை டிபெண்ட் பண்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடு. இந்த நிதிஷ்குமார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா கூட்டணி உருவாவதற்கு மிக மிக முக்கியமான ஒரு நபராக இருந்தவர். மோடியை வீட்டுக்கு அனுப்பி ஆகணும், மோடியை அந்த அரியணையிலிருந்து இறக்கி ஆகணும்னு சொல்லி துடிதுடித்த ஒரு நபர் தான் இந்த நிதிஷ்குமார் யாதவ். இந்த நிதிஷ்குமார் அவர்கள் சமீப காலத்தில், அதாவது தேர்தலுக்கு ஒரு 2-2.5 மாதங்களுக்கு முன்பு என்ன நினைச்சாலும் அவருக்கு வந்து இந்த ஜம்ப் பண்றது ரொம்ப பிடிக்கும். பல்டி குமார் தான் அவங்க கூப்பிடுவாங்களாம். அந்த பல்டி குமார் என்ன பண்ணிருக்க, டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக என்டிஏ கூட்டணிக்கு நான் என்னுடைய கட்சி உங்களுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி போயிருக்கிறாப்புல. இது மட்டும் இல்லை, அவர் 12 முறை முதலமைச்சராக குறுகிய காலத்தில் முதலமைச்சராக பொறுப்பு வகித்து இருக்கக்கூடியவர். இங்கே எப்படி திமுக இருக்கோ அதே போல் பீகாரில் 2 கட்சிகள் இருக்குது. ஒரு 3வது கட்சி, ஏன் உதாரணத்துக்கு நாம் தமிழர் மாதிரி வச்சுக்கலாம், நாம் தமிழர் மாதிரி ஒரு கட்சி அங்கே என்ன பண்ணுறாரு, 30 சீட்டு வாங்குறாங்கன்னா ஒரு 40 சீட்டு மெஜாரிட்டி வாங்கிட்டு போயிடுவார். இப்போ அவர் யார் பக்கம் சாயிறாரோ அவங்க தான் பிரைம் மினிஸ்டர். இல்லை
யார் பக்கம் சாயிறாரோ அவங்க தான் சிஎம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வருவார் நிதிஷ்குமார் அவர்கள். அதே போல தான் இன்னைக்கு நிலைமையும் தள்ளப்பட்டிருக்கிறது. அந்த 240 தான் மெஜாரிட்டியை இழந்த பிரதமர் மோடி இந்த 50 சீட்டுகள் இவர்கள் இருவரும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு பிரதமரனுடைய நிலைமை கேள்விக்குறியாகும். அந்த பிரதமர்ன்ற பட்டத்தை தூக்கி எறிஞ்சிடணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா பிரதமருக்கான அந்த பெரும்பான்மையை அவர் இழந்துட்டாரு. நேரம் 272 பெரும்பான்மை பெற்றிருக்கணும் பிரதமர் மோடி அவர்கள். ஏன்னா தனக்கு இருந்த செல்வாக்கு, தான் பயன்படுத்திய அந்த யுக்திகள், எத்தனை முறை தமிழ்நாட்டில் வந்து கூவினாரு. வராத பிரதமர், மக்கள் பல பிரச்சனைகளில் இன்னல்களை மாட்டிய போதும் கூட அந்த பிரதமர் வந்து எட்டி பார்க்காத பிரதமர் இன்னைக்கு அத்தனை முறை வந்து பார்ப்பதற்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஓட்டு. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் யாரை ஏமாற்ற போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக அதுக்கு பதில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் மற்ற மாநிலங்களில் காங்கிரஸினுடைய இந்த ஒரு வீழ்ச்சி பெரிய அளவில் என்ன பர்சனலாக பாதிச்சிருக்கு. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். நல்ல வேலை பார்த்துருக்குறாங்க. இருந்தாலும் மக்கள் கிட்ட காங்கிரஸ் இன்னும் நெருங்கலையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா ரொம்ப எதிர்பார்த்தோம் இந்த தேர்தலையாவது மக்கள் இந்தியா கூட்டணி தேர்வு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆளக்கூடிய காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் கோட்டையிடுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க வேலை பார்த்துருக்குறாங்க. ஏன் இதுவரைக்கும் கால் பதியாத கேரளாவில் ஒரு நடிகர் கோபி அவர்கள் இன்னைக்கு பாஜக சார்பில் ஒரு எம்பியாக வந்திருக்கார் திருச்சூரில். இது எந்த அளவுக்கு நாட்டை முன்னேற்ற போகிறது அப்படின்றது தெரியல. மக்கள் இன்னும் ஏன் இந்த பாஜகவை நம்புறாங்க அப்படின்ற கேள்வியும் எனக்கு புரியலை. எலெக்ஷன் முடிஞ்சும் கூட இந்த அளவுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் யார் பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறான்றதை விட நம்ம முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இந்த தகவலில் நேற்றைக்கு அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்த போது அவருடைய அப்பாவாக இருக்கக்கூடிய கலைஞரும் என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் சொல்லும் மாதிரி நேற்றைக்கு ப்ரெஸ் மீட்டில் நன்றி தெரிவிக்கக்கூடிய அந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக பேசியிருக்கிறார். என்னுடைய உயரம், என்னுடைய அளவு என்னன்றது எனக்கு தெரியும் சொல்லி, அதாவது அவங்ககிட்ட ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க, நீங்கள் மாதிரி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக உங்களால் வந்து இன்னைக்கு அப்ரோச் பண்ண முடியுமா, உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லாமா, என்னுடைய உயரம் என்னன்றது எனக்கு தெரியும். ஆனால் 21 சீட்டு மெஜாரிட்டியாக இன்னைக்கு சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க, இவங்க அப்ரோச் பண்ணலாம், வாய்ப்புள்ள வேற வழியே இல்லாமல் கொடுத்து தான் ஆகணும்ன்ற கட்டாயத்துக்கு நீ இருக்கிறாங்க. அதே போல தான் நீங்கள் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கிறாங்க. தெலுங்கு தேசம் கட்சியினுடைய அந்த தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் ஆல்ரெடி இந்தியா கூட்டணியிலேருந்து வெளியே போனவங்க தான். இந்த பீகாரினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களும் இந்தியா கூட்டணியிலேருந்து வெளியே போனவங்க தான். இந்த இருவருக்குமான அந்த கடுமையான போட்டி யார் பக்கம் போக போகிறாங்க நேற்று ப்ரெஸ் மீட்டில் கேட்கும் பொழுது நீங்கள் நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடையும் கூப்பிடுவதற்கு பேச்சுவார்த்தை நடத்துவீங்கன்னு கேட்கும்போது இது நிச்சயமாக நாளைக்கு ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து தலைவர்கள்கிட்டையுமே கலந்து ஆலோசித்து விட்டு நாங்கள் செயல்படுவோம். ஏன்னா இது எங்கள் கட்சி மட்டும் இல்லை, ஏன்னா அத்தனை கட்சிகள் இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணோம். அந்த மாதிரி சரத்பவர் நினைக்கிறேன், அஜித் பவர் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, நேற்றைக்கே தொலைபேசியில் பேசியதாகலாம் தகவல் வந்துச்சு. இருந்தாலும் நவீன் பாட்னா இந்த மாதிரி தலைவர்கள்லாம் சொல்லப்படுது. இவர் எல்லாத்தையும் தாண்டி இந்த இரு தலைவர்களும் யாருக்கு ஆதரவு கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. காட் கிரேஸ், ஏன்னா இவங்க வந்து ஆதரவு கொடுக்க கொஞ்சம் சிந்தித்து மோடி வேணாம் தான் நம்ம இந்த இந்தியா கூட்டணி ஆரம்பித்தோம், நம்ம அந்த பக்கமே போயிடுவோம், மோடி வேண்டாம் போதும், அவர் 10 ஆண்டுகள் ஆண்டுட்டாரு, மக்கள் மத்தியில் பெரிய ஒரு ஏமாற்றம் தோத்துட்டாரு. ஏன் அவங்க உத்தரப்பிரதேசத்தில் குறிப்பாக ஒரு பிஜேபியினுடைய கோட்டை, ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்டையாக நினைச்ச அந்த இடத்துல காங்கிரஸ் ஊடுருவி இருக்கிறாங்க. சரி, இது கூட தப்பான வார்த்தையாக இருக்கும் ஊடுருவன்னு சொல்லி. காங்கிரஸ் ஒரு பலத்த வெற்றியை அங்கே இப்போ எப்படி கேரளாவில் கால் ஊன்றாங்கன்னு சொல்கிறாங்களே, ஒரு சீட்டில் காங்கிரஸ் 42 சீட்லேயே 40 சீட்லேயே உத்தரப்பிரதேசத்தில் கால் ஊண்டி இருக்குது. ஏன் குறிப்பாக அயோத்தியின் தம்பட்டம் அடித்து அந்த தொகுதியில் பாஜகவினுடைய வேட்பாளர் தோற்கடிக்கப்படுகிறார். அங்கே இவங்க சொல்கிற மாதிரி இந்துத்துவா, உத்தரப்பிரதேசத்தில் சொல்கிற இந்துத்துவா மக்கள் வந்து ஒரு சாதி மதங்களை கடந்து எங்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவன் வேணும், எப்போ பாரு மதம் 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 சொல்லிட்டு கூட தலைவன் வேணான்னு சொல்லி மிக மிக தெளிவாக மக்கள் அங்கே சிந்தித்து உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸை வெல்ல வைத்திருக்கிறாங்க. அதேமாரி கர்நாடகாவில் காங்கிரஸுடைய கோட்டையாக பார்க்குற இடத்துல கர்நாடகா கோட்டை விட்டுருக்கிறது காங்கிரஸ். இப்படி மாறி மாறி மக்களுடைய தீர்ப்பு வந்திருக்கிறது. என்ன நடக்க போகுது, இந்த இருவரும் யார் பக்கம் சாய போகிறாங்க, மேபி ஒருவேளை ஒரு பக்கம் இருந்தாங்க பிஜேபி பக்கம் வந்துட்டாங்கன்னா 2029 கடைசி நேரத்தில் கூட எனக்கு பிடிக்கல, இவங்களோட முறைப்பாடு சரியில்லைன்னு சொல்லி இந்தியா கூட்டணி பக்கம் வந்தால் மோடியினுடைய கவர்மெண்ட் விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்குள்ளே காங்கிரஸ் வரக்கூடிய தேர்தலில் இன்னும் வலுவாக கூட்டணி கட்சிகளை இன்னும் வலுவாக தோழமையோடு அவர்கள் அனுப்புவதற்கு வாய்ப்பு இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா இந்த தலைமை வந்து இந்தியா கூட்டணியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருடம் பிரைம் மினிஸ்டர் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ யாரை வேணால் யார் வேணால் கேள்வி கேட்கலாம். ஏன்னா அந்த இது பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், எப்போ வேணால் அவங்க நம்ம ஆட்சியை கவித்தரலாம். ஸோ
எல்லாருடைய இணக்கப்பாடாக போகணும். இப்போ மோடின்ற ஒரு சர்வாதிகாரி போறதுக்கு அத்தனை பேரினுடைய ஒரு ஒத்துழைமையோடு இந்த இந்த நாடு போணுச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு வளர்ச்சியை இங்கே அடையலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு இவர்கள் யார் பக்கம் சாய போறாங்க? இன்னைக்கு இவர்கள் இருவரையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கக்கூடிய 5 வருட பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ப முடியுமா? நம்ப முடியாத ஒரு ரிசல்ட்டை மக்கள் இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. எனிவே மக்களுக்கு மிகவும் நன்றி. ஏன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கிய பாதையும் முன்னெடுத்திருக்கிறீங்க. இந்தியா கூட்டணி குறிப்பாக திமுக தலைமையிலான அந்த அத்தனை கட்சிகளுக்கும் வாக்களித்து லட்சத்துக்கு மேலே லீடிங் கொடுத்துருக்கீங்க. மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருக்குங்க. மக்களை புரிஞ்சிக்கவே முடியல. எவ்வளவு எதிர்பார்த்தாலும் அதுக்கு மேலே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் மக்களுக்கு நல்லது செய்ய தான் சுகபோகம் அனுபவிக்கையில் மக்கள் நல்லது செய்ய அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். உங்களுக்கு என்ன தோணுது? உங்கள் இருவரை வைத்து இன்னைக்கு இந்திய ஒன்றிய அரசு தீர்மானிக்கப்பட போகிறதா அப்படின்ற கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் விடைபெறும் உங்கள் ஜோசுவா. நன்றி, வணக்கம்.